ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மார்ச் 4th எடுத்தது. நான் இப்போ தான் எடிட் பண்ணி போட போகிறேன். என் பொண்ணுக்கு வந்துட்டு மார்ச் 5th பர்த்டே. கொஞ்சம் இட்லி மாவு இல்லையா, அதனால் அரைக்கிறதுக்காக ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் 2-3 ஃபேமிலியை கூப்பிட்ருக்கேன் டின்னருக்காக. இட்லி மாவு ஊற வச்சுட்டேன். லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கீரை கூட்டு தான் பண்ணலான்னு 1 கப் பாசிப்பருப்பு, 4 பச்சை மிளகா, 2 தக்காளி போட்டுட்டு ஒரு 5 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நான் பாலக்கீரையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்ல ரெசிபிங்க. கண்டிப்பாக செய்யுங்க. சிம்பிளாக முடிச்சிடலாம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு வந்து நல்லா கொலன்னு ஆகக்கூடாது. கொஞ்சம் நெட்டாக அந்த பருப்பு தெரியணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகிடும். இது திருப்பி அடுப்பில் வச்சுட்டு அந்த கொதி வந்த உடனே நான் கட் பண்ண வச்ச பாலக்கீரையை எடுத்து சேர்த்துட்டேன். அப்படியே அந்த தக்காளியை அப்படியே மசிச்சு விட்டுருங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கீரை 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதை இறக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். அது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு அதை சேர்த்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் கோவக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன் எப்பயும் போல். ஆனால் நான் நீட்டு வாக்கில் அரிஞ்சிருக்கேன் கோவக்காவை. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் அந்த எண்ணெயிலேயே தான் அந்த கோவக்காய் வதங்கணும். அப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கி எடுத்துட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆன உடனே நீங்கள் தாளிப்பை எடுத்து கீரை குழம்புல கொட்டிட வேண்டியதான். அப்புறம் நாங்கள் சாயந்தரத்துக்கு மேலே பசங்களை கூப்பிட்டுட்டு ட்ரெஸ் வாங்க சூப்பர் மாலுக்கு வந்துட்டோம். சரித்துன்றது இது கென்யாவில் பெரிய மால். கென்யாவில் நிறைய மால் இருக்குது. எல்லாத்துலேயும் பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். ப்ரைஸ் தான் நம்ம வாங்க முடியாத அளவுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். டபுள் த ரேட்டாக, ட்ரிபிள் த ரேட்டாக இருக்கும். இந்த மினிஸோ பாருங்கள், எல்லா மால்லேயும் வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்தளவு கலெக்ஷன்ஸ் ஒன்றும் பிடிக்கல. இங்கே எல்சி வாக்கின்னு இருக்குது. அந்த ஷோரூமில் ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம ரீசனபிளாக வாங்குற மாதிரி இருக்கும். வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் கம்பேரிட்டிவ்லி நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இங்கே விலை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்மளுக்கு நினச்ச மாதிரியும் எடுக்க முடியாது. ஸோ இந்த வாட்டி வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கே போயிட்டோம். ரமலான் ஃபங்க்ஷனுக்கு எல்லா டெக்கரேஷனையும் மாற்றிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி மூட் செட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில்